வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம வைரல் வீடியோ பத்தின ஒரு விரிவான அலசல். எனர்ஜி உலகத்திலேயே ஒரு பெரிய புரட்சிய உண்டாக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது செத்துப்போன பேட்டரிக்கு மறுபடியும் உசுறு கொடுக்க முடியுமாம். வாங்க அத பத்தி தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இத கண்டுபிடிச்சதா சொல்ற திரு இனியன் ஒரு ஆச்சரியமான விஷயத்த முன்வைக்கிறாரு. சொல்லப்போனா நாம படிச்ச சயின்ஸுக்கே சவால் விடுற மாதிரி ஒரு விஷயம். ஒரு பேட்டரி மொத்தமா டெட் ஆயிடுச்சு, இனிமே அது வேஸ்ட் அப்படின்னு நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா? ஆனா அவரோ அதையே மறுபடியும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. எப்படி? ஒரு பக்கம் நாம படிச்ச கிளாசிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சுது, அதுல இருந்த எனர்ஜி காலி. ஆனா இன்னொரு பக்கம் இந்த கண்ணம்மா அறிவியல் என்ன சொல்லுது பாருங்க. செத்து போன பேட்டரி மறுபடியும் உயிரோட வந்து 2.3 வோல்ட் 50 மில்லியம் பவர் கொடுக்குதுன்னு காட்டுறாங்க. இது எப்படிங்க சாத்தியம்? இத முழுசா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த பேட்டரிக்கு எப்படி மறுவாழ்வு கிடைச்சதுன்னு சொல்றாங்கன்னு பாப்போம். சரி, நம்மளோட பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஒரு பேட்டரிக்கு மறுவாழ்வு கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படி உயிர்ப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, செத்து போனதா சொன்ன பேட்டரியில இருந்து வெறும் 36 நாள்ல மொத்தம் 36 ஆம்பியர் கரண்ட்டை எடுத்ததா சொல்றாரு அந்த கண்டுபிடிப்பாளர். 36 ஆம்பியர், இது நிஜமாவே ஒரு நம்ப முடியாத அளவுக்கு பெரிய விஷயம். அதோட நிக்கல, இதுதான் அவங்க சொல்றதுலயே ஹைலைட். அப்படி எடுத்த எனர்ஜி சும்மா பேருக்கு இல்லையா, ஒரு 5 வோல்ட் டிசி மோட்டார கிட்டத்தட்ட 20 செகண்டுக்கு ஓட வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, டெட் பேட்டரின்னு நாம சொல்ற ஒண்ணு ஒரு மோட்டாரையே ஓட வைக்குதுன்னா அது எப்படி முடியும்? ஓகே, அப்போ அடுத்த கேள்வி இதுதான். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி என்ன தியரி இருக்கு? இங்கதான் அவரு சொல்ற கண்ணம்மா அறிவியலுங்கிற கான்செப்ட் உள்ள வருது. அப்போ என்னது இந்த கண்ணம்மா அறிவியல்? சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த அணுக்கள் இயற்கையாவே சிதைவடையும் போது அதுல இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை நம்ம சேகரிச்சு யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் எங்களோட தியரி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இது நியூக்ளியர் பவர் கிடையாது. நாம கேள்விப்படுற மாதிரி அணுவை பிளக்கிறதோ இணைக்கிறதோ இங்க நடக்கல. இது முழுக்க முழுக்க இயற்கையா தானா நடக்கிற ஒரு அணு சிதைவிலிருந்து எனர்ஜி எடுக்கிற முறைன்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்க கார்பன் 14 ஐசோடோப்பை கை காட்டுறாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, இந்த கார்பன் 14 கிட்டத்தட்ட 5700 வருஷத்துக்கு தொடர்ந்து சிதைவடைஞ்சு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த எனர்ஜியை தான் நாங்க அறுவடை செய்யறோம்னு இவங்க சொல்றாங்க. சரி, தியரி எல்லாம் ஓகே. ஆனா இத பிராக்டிக்கலா எப்படி செய்றாங்க? அந்த அணு ஆற்றலை எப்படி ஒரு பேட்டரிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கறாங்க? அதுக்கு அவங்க சொல்ற வழிமுறை ரொம்பவே சிம்பிளா இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். மொத்தமே 3 ஸ்டெப் தான் சொல்றாங்க. 1, பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 முனையிலையும் சின்னதா கிராஃபைட் ராட்ஸை டேப் போட்டு ஒட்டணும். 2வது, இந்த ராட்ஸ் ஒரு வட்ட இயக்க புலத்தை, அதாவது ஒரு சர்க்குலர் ஃபீல்டை உருவாக்குமா. 3வது, அந்த ஃபீல்டை பேட்டரிக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற ஆம்பியரை ஸ்டெபிலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வருமா. இங்க இந்த வட்ட இயக்க புலம், மறைக்கப்பட்ட ஆம்பியர் இதெல்லாம் அவங்க பயன்படுத்துற புது வார்த்தைகள். பொதுவான சயின்ஸ்ல இது இல்ல. சரி, அந்த பழைய பேட்டரிய உயிர்ப்பிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்புறதுக்கு வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அவங்க தரப்புல இருந்து இப்போ லைவா நடந்துகிட்டு இருக்கிற 2 சோதனைகளை பத்தியும் சொல்றாங்க. முதலாவது, ஒரு புது டியூராசெல் பேட்டரிய வச்சு பண்ற சோதனை. அதுலேருந்து வர்ற பவர் கொஞ்சம் கூட குறையாம எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்குன்னு தொடர்ந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 3வது நாள்ல இருக்கு. இந்த சோதனையோட இலக்கு என்ன தெரியுமா? 60 மாசம். அதாவது முழுசா 5 வருஷத்துக்கு அந்த பேட்டரி பவர் குறையாம வேலை செய்யணும். அப்படி செஞ்சுட்டா இந்த டெக்னாலஜி நிரூபிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. இன்னொரு டேட்டா பாயிண்ட்டும் இருக்கு. அதுதான் கண்ணம்மா சொல்யூஷன். இது ஒரு திரவம். இதுல இருந்தும் கரண்ட் வருதுன்னு காட்டுறாங்க. அதாவது இந்த கான்செப்ட் வெறும் பேட்டரிக்கு மட்டும் இல்ல, ஒரு லிக்விட்லயும் வேலை செய்யும்னு சொல்றதுக்கு தான் இந்த டெஸ்ட். சரி, இவ்ளோ பெரிய விஷயங்களை சொல்றாங்களே, இதோட அல்டிமேட் கோல் என்ன? இந்த டெக்னாலஜி வச்சே என்ன செய்ய நினைக்கிறாங்க? வாங்க நம்ம அலசலோட கடைசி பகுதிக்குள்ள போகலாம். அவரோட தொலைநோக்கு பார்வை என்னன்னு பாப்போம். வெறும் 50 ரூபா. ஆமாங்க, வெறும் 50 ரூபா செலவுல ரொம்ப சீப்பா ஒரு எனர்ஜி சோர்ஸை உருவாக்க முடியும்னு சொல்றாரு கண்டுபிடிப்பாளர். ஒருவேளை இதனால தான் இந்த விஷயம் இவ்ளோ சீக்கிரம் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. தன்னோட லேப்ல கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த ஒரு யூடியூப் வீடியோ மூலமா வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கிலாந்துல ஒரு பேட்டன்ட்டுக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்ததா கண்டுபிடிப்பாளரோட மகள் ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டில இந்த சயின்ஸை நிரூபிக்க போறதாவும் சொல்றாங்க. சோ ஒரு லோக்கல் டிஸ்கவரி இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டு இருக்கு.
ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு சின்ன லேப்ல இருந்து கிளம்பின ஒரு விஷயம் எனர்ஜி உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க போகுதா, இல்ல இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடக்கிற காரியமான்னு யோசிக்க வைக்குதா? இது ஒரு வீட்டுத் தோட்ட புரட்சியா இல்ல வெறும் கனவா? இனிமேல் வரப்போற டேட்டாவும் ரிசல்ட்ஸும் தான் இதுக்கு பதில் சொல்லணும்.